9th செஞ்சுரியில் ஹுராசான் என்ற பகுதியில் ஒரு அறிஞர் பிறந்தார். அவரோட பேரு தான் அல் ஹுசைன் இப்னு மசூத் அல் பஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவங்களை தான் நாம் இமாம் பஹாவின்னு கூப்பிடுறோம். இவங்க சின்ன வயசுலேயே குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் எல்லாத்தையும் தங்களோட வில்லேஜில் இருந்தே ஸ்டடி பண்ணாங்க. பின்னால் முக்கியமான ஹதீஸ் துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. இவங்களோட காலத்தில் தஃப்சீர் துறையை பொறுத்தவரை ரொம்ப பெருசாக சிக்கலாக தனித்தனி துறைகளாக இருந்தது. அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிக்கவே பல இயர்ஸ் ஆகிரும். ஆனால் நம்பகமான ஆதாரபூர்வமான தகவல்களை அந்த தஃப்சீரில் இருந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த சேலஞ்சை எதிர்கொள்ள நம்ம இமாம் அவங்க முடிவு பண்ணாங்க. ஒரு தஃப்சீரை ஆரம்பத்தில் இருந்தே தொடங்காமல் ஏற்கனவே இருந்த தஃப்சீர் தலப்பியை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதில் அரபு மொழி, இலக்கணம், கிராத், குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட காரணம், வசனம் இறக்கப்பட்ட பின்னணி, சில சட்டங்கள், சஹாபா தாபீன்களோட அறிவிப்புகள், இஸ்ராயிலியாத் கதைகள்னு எல்லாம் ஒரே தஃப்சீரில் ரொம்ப பெருசாக முழுசாக இருந்தது. இந்த தஃப்சீரில் இருந்து ஃபில்டர் பண்ண துவங்கினாங்க. இவங்களோட பேஸ் ஃபீல்டே ஹதீஸ் தான் என்றதுனால நம்பகமில்லாத தகவல்களை பிரித்து பார்க்கறது நம்ம இமாமுக்கு கை வந்த கலைங்க. தஃப்சீர் தலபியில் இருந்து ஃபில்டர் பண்ண தகவல்களை தங்களோட தஃப்சீரில் ஒவ்வொன்றா எழுதினாங்க. அதோட இமாம் சஜ்ஜாஜ்கிட்ட இருந்து அரபு நஹூ நோட்ஸையும், இமாம் நஹாஸோட அரபு இராப் நோட்ஸையும், இமாம் முகாத்திலோட சில நோட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல தஃப்சீர்கள், கிதாபுகள், அறிவிப்புகள்னு எல்லாத்தையும் நம்பகமான இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு வசனமாக ஃபில்டர் பண்ணி அளந்து எழுதப்பட்ட அந்த தஃப்சீரோட பேர் தாங்க மாலிம் அத்தன்சீல். இதை தாங்க அறிஞர்கள் தஃப்சீர் அல் பஹாவின்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இதுக்கு முன்னால் இருந்த தஃப்சீர்களை போல இல்லாமல் இதில் பல இடங்களில் இருந்து முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல்கள், அளந்து எழுதப்பட்ட அளவான தேவையான வசனங்கள் என்றது தான். இமாம் அவங்களோட இந்த தஃப்சீரால் தேவையான தரமான தகவல்கள் குறைஞ்ச டைமிலேயே தேடலாம், படிக்கலாம் என்ற நிலை உண்டாச்சுது. இதாங்க முஹத்திஸ், முஃபஸ்ஸிர் இமாம் பஹாவி அவங்க எழுதின அளவான தரமான தஃப்சீர் அல் பஹாவியோட சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.